அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கில் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள், ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்தும் சென்று விட்டார். 6ஆம் இடம், 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை. 5ல் இருக்க வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தீங்க, நல்லா இருந்தீங்க. இந்த தனுசு ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம் வருதுன்னா மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கான்னா சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் சூப்பராக இருக்கார். 5 செவ்வாய் 5ல் நல்லா தான் இருக்கார். சுக்கிரன் புதனுடைய சஞ்சார நிலை, சூரியனுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கிறது. கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த தனுர் ராசிக்கு இந்த ஜூன் மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்கீங்க, என்னங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கிறோம். இது கோச்சாரம் என்பது ஒரு 30% தாங்க. 70% உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய தசாபுத்திய அமைப்பில் தான் 70% ஜாதகம் இயங்கும். 30% தான். இந்த 30% சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் உடனே அது 30 எப்படிங்க 100% மாறும்? 30 தானே. அது நல்லா இருந்தாலும் 30 தான், நல்லா இல்லைன்னா 15-20 தான் சொல்லணும், சரியில்லைன்னு தானே சொல்லணும். அப்போது இந்த 70% மற்ற அதாவது தசாபுத்தி அடிப்படை தாங்க ரொம்ப முக்கியம். இது கோச்சாரம் என்பது ஓரளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் பலன், ஒரு 10ஆம் பொதுவான ஒரு பலன் தான் இது. யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலை நம்ம. அப்போ இது 30% பொழுது இந்த 30% நல்லா இருக்கான்னு சொன்னால் நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு இது நாள் வரைக்கும் குரு 5ல் இருந்தாலும் இப்போ 6க்கு போயிட்டாருன்னு வருத்தப்படுவீங்க. ஆனால் குரு பார்வை கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஜோதிடத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. நம்ம ஏற்கனவே 10ஆம் இடத்துல கேது இருந்ததால் நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார், கேது இருக்கிறத சுருக்குவார். அப்போ இருக்கிறத சுருக்குவார்னா அப்போ கடனை வாங்கி நீங்கள் தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் இப்போ கடனும் பெருசாகி தொழிலும் சுருக்குவார்னு சொன்னால் அப்போ அதுக்கு எதுக்கு கடன் வாங்கி தொழிலில் போடணும்? அதனால் இந்த கேது யார் ஒருவருக்கு 10ஆம் இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அந்த எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த சுருக்குவார்னு தான் கணக்கு. அப்போ தொழிலை சுருக்குவார்னா அப்போ எதுக்கு கடன்படுவானோ, அது ஏன் தொழில் விரிவாக்கம் பண்ணுவானே? இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியதா. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. 10ல் கேது இருக்கத்தான் இருக்கார், இப்போவும் இருக்கார். ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு பார்க்குறாருன்னா குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தருகிறது. அப்போ தொழிலில் நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு ரிஷபத்தில் ஓராண்டு இருக்க போகிறார். அந்த ஓராண்டு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார்.
தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை. அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். அப்போது நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஓப்பன் பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சு சூப்பராக போகும். எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போட போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்க போகுது. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல பல அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். 10ஆம் இடம், அதாவது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவுகள், சலுகைகள் அனைத்தும் பெற போகிறீங்க. இன்க்ரிமெண்ட்டு இல்லை ட்ரான்ஸ்ஃபரு, இப்படி பல நன்மைகள் உத்தியோகத்தில் கிடைக்க போது தொழிலையும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அப்போ வேலைக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேலையில் சிறப்பாக இருக்குது, தொழில் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் நல்லா லட்சணமாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு தானே அர்த்தம். பாருங்கள், இதே குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ பண வரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்க போது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா பண வரவு கண்டிப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது. பணப்பற்றாக்குறை என்பது இருக்காது, பண ரொட்டேஷன் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும், சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு, ஈகோவை விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இது அமைகிறது. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம். கணவன் மனைவி மட்டுமில்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் வீடே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இனி வீடே களை கட்டப்போகுது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில், உத்தியோகத்தில் அவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தருவார். என்ன இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், மற்றபடி ஒன்றும் குறை இல்லை. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. தாய்க்கும் தாய் வழி சொந்தங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். சொத்து பத்து வாங்கக்கூடிய நிலையில் ஒரு சிலருக்கு உருவாகும். சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து வாங்குங்க. மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 5இல் ஆட்சி பீடத்தில் இருப்பது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. ஆனாலும் சனி பார்வை இருக்கிறது. இப்போ 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி, குலதெய்வத்தின் அனுகிரகம் மிக சிறப்பாக இருந்த போதிலும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு லிட்டிகேஷன், ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தவங்க ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி 6இல் குரு ஊரில் பகைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பகைவர்கள் தோன்றினாலும் நீங்கள் அவர்களிடையே நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள், ஜெயித்து காட்டுவீர்கள்னு சொல்லலாம். மற்றபடி கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவோடு இருக்கிறார். அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். 7இல் சுக்கிரனும் இருக்கிறார், புதனும் இருக்க போகிறார். முக்கூட்டு கிரகங்கள் இங்கே 15 நாள், அங்கே 15 நாள் இருக்குது. அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் அற்புதங்களை தரக்கூடிய ஒரு மாதம்.
10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. பத்திரிகை துறை, வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை அரசு துறையில் முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வேலை கிடைக்கும். இல்லை தொழில் நம்ம புதுசாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், இல்லை தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ படித்த இளைஞர்கள் தாராளமாக தொழிலே ஆரம்பிங்க. நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க, பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் திருப்பு முனை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். சும்மா கேஷுவலாக நீங்கள் தொழில் ஆரம்பித்தா கூட அது பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு சொல்கிறோம் நாங்கள். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஆனால் 9ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். 9ஆம் இடம் பாக்கிய குறைவு ஏற்படும். ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி பண்ணுங்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பாக்கிய குறைவு ஏற்படும். சனி பார்வை. தந்தைக்கும் உங்களுக்கும் சில இடர்பாடுகள் வரலாம். தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர்கள் ஏற்படலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் சம்பாத்தியம் என்பது, ஏன்னா குரு கேது காம்பினேஷன் அப்படின்னா கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, ஏன்னா 2ஆம் இடத்தை வேறு குரு பார்க்குறாரு இல்லையா. அப்போ நல்ல சம்பாத்தியம் என்பது ஒரு பெரிய லெவலில் இருக்கும். இது வரைக்கும் வரலாறு காணாத அளவு நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ செலவினங்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான். சுப செலவு என்ன, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட் வாங்குவீங்க, பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ணுவீங்க, உயர்கல்வி, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. இதுதானாங்க சுப செலவு. மற்றபடி இந்த தனுர் ராசிக்கு 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. நம்ம எப்போவுமே சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். நம்ம பலமுறை அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம். ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆகிப்போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் போகணும். அப்போ என்ன ஆகிப்போச்சு, வேலைக்கும் சரியாக போக முடியாது, மன உளைச்சல். அப்போ வாடகை வண்டினா ரிப்பேர் ஆனாலும் அடுத்த வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம். அதனால் உங்களை பொறுத்த வரலையும் அந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் ஒரு இதுவாக இருப்பீங்க, இல்லை சூதனமாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த தனுர் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு அமக்கலமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். சம்பாத்தியம் என்பது இரட்டிப்பு மடங்கு இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது.